ஜனநாயகமோட சேர்ந்து வந்தது தான் அன்பே டயானா படத்துக்கு பெரிய பெருமை. ஏன்னா விஜய் சார் நடிச்ச படம் ஜனநாயகன், விஜய் சார் எம்எல்ஏவா செலக்ட் ஆன பெரம்பூர் தொகுதியை கதைக்களமா கொண்ட படம் அன்பே டயானா. வந்து நம்ம கிட்டலாம் என்ன பண்பு இருக்கோ இல்லையோ, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உணர்வு. இந்த இடத்துல இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆட்களும் இந்த மேடையில் இருக்கவங்க, இந்த அரங்கத்தில் மட்டும் இல்லாதவங்களும் இதுக்கு வெளில இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீச்சில் நன்றி பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த இடமும் இந்த அன்பே டயானாவோட இந்த சக்ஸஸும் சாத்தியமே ஆயிருக்காதுன்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். முதல்ல வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஏன்னா வந்து இந்த அரங்கம் வந்து நிறைய விதமான ப்ரெஸ் ஆட்களை வந்து இங்கே உட்காந்து படம் பார்ப்பீங்க. ஆனால் எல்லாருக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணுன்றது கிடையாது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு படம் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட ஒரு நலன் மட்டுமே கருதி நிறைய என்கிட்ட வேற சொன்னாலும் அவங்களுடைய விமர்சனங்களும் எழுத்துக்களும் வேற மாதிரி இருந்த இந்த படத்துக்கு முதல் உதவியா இருந்த உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது அதுதான். நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதில் எந்த விதத்துலையுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாவுக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்போ அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த டைமில், இப்போ உன்னோட கரியரில் இந்த டைமில் வந்து $1 மில்லியன் நீ படம் பண்ணுறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோகிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் யுவராஜ் கணேசன் ப்ரோ, இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியிலேருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனாப்படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோன்னா அந்த நினைப்பு மேலே மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துமே நான் பிடிவாதமாக இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஏன் வந்து யுவராஜ் ப்ரோக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சில நன்றிகளை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு 2 படத்துலையுமே ஜமாலியும் சரி இதுலேயுமே சரி என்ன விஷயம் வந்து பொதுவாக நடந்தது அப்படின்னா, நம்மளோட எழுத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து முழுசாக நம்புறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்கிற வரமாக தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஜம்மா ப்ரொடியூசர்ஸும் அப்படிதான். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் என்ன எழுதுனோ அதை வந்து மாற்றணும், இந்த சீனை மாற்றணும், இந்த டைலாகை மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் முழுக்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அதை பற்றி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது இதில் எல்லாருக்குமான சே இருக்கும். நம்ம எப்படி ஒரு திரைப்படங்களை ரசிக்கிறோமோ, ஒரு காதல் காட்சிகள் எழுதுகிறோமோ, நகைச்சுவை காட்சிகள் எழுதுகிறோமோ, அந்த மாதிரி எல்லாருக்குமானது இருக்கும். என்னோட அதிக சென்சிபிலிட்டி இருக்க ஆட்கள் வந்து யுவராஜ் ப்ரோ. ஆனால் அப்படி இருந்தும் இந்த கதையில் ஒரே ஒரு டைலாகோ ஒரே ஒரு சின்ன சீனோ கூட இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி எழுதலாம், இந்த சீன் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் எழுத்த நம்பினது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நான் வந்து யுவராஜ் ப்ரோக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு படம் பண்ண போகிற எல்லா இயக்குநர்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய பயங்கர கிரேட்ஃபுல்லான விஷயம்னு. நான் அப்படி ஒரு விஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கதையை எழுதி முடிக்கிறோம். நம்ம இயக்குநர்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். வந்து நம்ம ஒரு காஸ்டிங் சொல்லுவோம், ஏன்னா இவங்க வேற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா இல்லை நான் அவரை யோசிச்சு தான் எழுதுனேன், அவர் இல்லாமல் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பயங்கர இதில் இருப்போம். அப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னப்போ அந்த விஷன்லேயுமே ஒரு சில வந்துலாம் இப்போ எனக்குன்னு ஒரு சில பட்ஜெட் தான் வந்து ஒதுக்க முடியும் இந்த அன்பே டயானா ஆஃப்டர் ஜமா. அப்படி இருந்து பட்ஜெட்டை மீறி போனால் கூட
ஒரு சில விஷயங்களை காஸ்டிங்லேயுமே வந்து அதில் இன்வால்வ் ஆகாமல் நம்ம நீங்கள் என்ன உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் வந்து முடிவு நாங்கள் ஆப்ஷன் சொல்லலாம், ஆனால் முடிவு வந்து உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த யுவராஜ் ப்ரோக்கு இந்த மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஆப்ஷன்ஸ் வரும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் தேடினோம், இது பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து அவங்க ஆடிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னப்பையும் அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க கடைசி நேரத்தில் பூஜைக்கு முன்னாடி தான் வந்து ஓகே ஆனாங்க. இன்னைக்கு வேற யாருன்னா இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியுமா, இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னே தெரியல. அப்படி இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல வந்தப்போ அந்த சப்போர்ட்டிவுமே வந்து யுவராஜ் ப்ரோ வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக எனக்காக வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கணும். முதல்ல விஷுவலாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஓகே இவன் வந்து லீட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்பணும். அப்படி ரொம்ப வந்து பயங்கர எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்ச ஷெல்லி ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிடுறோம். ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நினச்சேன், போன வாட்டி என்கிட்ட சொன்னார். ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் ப்ரோ, ஆனால் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்கள் முதல் 2 நாள் ஜாலியாக இருந்தீங்க, ஓகே அதுக்கப்புறம் மாறிடுவாருன்னு பார்த்தேன். அப்புறம் 4 நாள் பார்த்தா திரும்ப ஜாலியாக இருக்காரு. படம் 35ஆவது நாள் ஷூட்டு போகும்போது ஜாலியாகவே இருக்காரு. யாரா அவன் சீரியஸாகவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன். அப்போ அவர் எவ்வளோ வந்து என்னால் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது, ரொம்ப ஜாலியான அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். உங்களை எதனா அப்படி அந்த ப்ராசஸில் டார்ச்சர் பண்ணியிருந்தேன், மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்கறது எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டேயும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மோகன்ராஜன் இன்னும் பார்க்குறாரு. அவரெல்லாம் வந்து அண்ணே ஃபோன் பண்ணி அண்ணே தக்கல்ல அவசரமாக ஒரு லிரிக்ஸ் எழுதணும்னே அப்படின்னு சொல்லுவேன். என்ன தக்கல்ல புரியல, உடனே வேணும்னே ஒன்று வரும். அப்படி என்ன இருந்தாலுமே வந்து உட்காந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வந்து ஒரு சில பாடல்கள் வெட்டிங் பெல்ஸ்லாம் அப்படி தான் எழுதணும். நிறைய டார்ச்சர் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. பாக்கி என்னனுக்கும் அதே தான், முத்தமிழனுக்கும் அதே தான். லிரிக்ஸாக வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் போனால் எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிடும். அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்களை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கே ரொம்ப படபடப்பாயிடும். அதில் என்ன பண்ணுறோம், என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப காமாக இருந்தது. முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா ஆகட்டும், பரத் ப்ரோ ஆகட்டும். பரத் ப்ரோவெல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா வகையான டார்ச்சருமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பொறுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. கவுண்டமணி தான் நம்ம 2 பேரும் நடுவில் சண்டை வராமல் காப்பாற்றினாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த காமெடியில் நம்ம 2 பேரும் பேசிக்கலன்னா கண்டிப்பாக அடிச்சு புரண்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்திருக்கோம். ரொம்ப 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 நன்றி பரத் ப்ரோ. ஏன்னா மியூசிக் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இந்த படத்துக்காக சொன்னேன். இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே வந்து சொன்னோம். இது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படம் ஒரு ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னு மேயாதமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரம்பூரின் லாலா லேண்ட். ஃபுல்லாக பாட்டு தான். தியாகராஜ பாகவதற்கு அடுத்து அதிகப்படியான பாட்டு நம்ம தான் வச்சு இது பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு வெரைட்டியாக ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. வேற எந்த டெக்னீஷியன்ஸ் அபி, தேங்க்யூ அபி. ஜமால இருந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு வந்து அபிகிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஜமாலேருந்து ஒர்க் பண்ணுறேன், இதுக்குமே எனக்கு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி வரும்போது எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இவங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இது பண்ணி இவங்களை நம்ம ஜாஸ்தி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னை தவிர எல்லாருமே சூப்பராக அபி வந்து கேர் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ அபி. அபிகிட்ட அது பிடிச்ச நல்ல விஷயமா தான் சொல்கிறேன் அபி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேற டெக்னீஷியன்ஸ் எல்லாம், போஸ்டர் டிசைனர் அவருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா போஸ்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. கௌஷிக் டிஐ. அதுக்கப்புறம் எடிட்டர் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி என்னோட நண்பன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் பார்த்தாவோட இது இருக்கும். பார்த்தாவையுமே நாங்கள் ஜமாக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேறு, இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேறு, ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருந்தது. பட் இருந்தும் அதுக்கும் என்னோட சேர்த்து பார்த்தாவும் இந்த விஷயத்துக்கு, இந்த ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் பார்த்தா. அப்புறம் என் தலைவன் மகேந்திரன். இந்த ரொம்ப இப்போ எதனா ஷூட்டிங் வந்து எப்படி மழை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, மழையை ரொம்ப ரேராக ஷூட்டிங்கில் பார்ப்போமோ அந்த மாதிரி என் தலைவனையும் ரேராக தான் பார்ப்போம். எப்போனா தான் வருவார். ஆனால் கலக்கலாக முக்கியமான இடங்கள் என்னன்னா, ஏன் எப்போனா ஒரு வாட்டி பார்க்கணுன்றதை தப்பாக சொல்லலை, எல்லாத்தையுமே ப்ரீ ஒர்க்காக பண்ணி ஒரு இடத்த ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அவர் ரொம்ப பயங்கர கேஷுவலான ஆள். நானே கொஞ்சம் இதான இவராக லாஸ்ட் மினிட்டோட உச்சம் அவர். என்னதில்ல இந்த வடிவேல் சொல்லுவாங்க, அண்ணே பஸ் நின்றுச்சுண்ணே, நிக்கட்டும்டா பஸ் போகுது அண்ணே போட்டோம்டா, அந்த மாதிரி தலைவா நாளைக்கு ஷூட்டிங் தலைவா இருக்கட்டும் தலைவா, ஐயா ஷூட்டிங் இன்னும் 1 மணி நேரத்தில் இருக்கட்டும் தலைவா அப்படின்னு அப்பதான் பூ கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு ஜாலியா. ஆனா வந்து ஒரு பிரேமா வரும்போது ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா எல்லா விஷயங்களும், முக்கியமா அந்த அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே
மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் அன்றைக்கி சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதுங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட் இந்த எக்ஸ் அது இது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயனா பற்றி சொல்லணும்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயனுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதுலாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் நான் என் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே எங்கே ஒரு போஸ்ட் பாரு, நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு, நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க சண்டை ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேற, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவர் தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட்லாம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்து ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும், நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஜனநாயகனோட சேர்ந்து வந்தது தான் அன்பே டயனா படத்துக்கு பெரிய பெருமை. ஏன்னா விஜய் சார் நடித்த படம் ஜனநாயகன், விஜய் சார் எம்எல்ஏவா செலக்ட் ஆன பெரம்பூர் தொகுதியை கதைக்களமா கொண்ட படம் அன்பே டயனா. பார்த்தா ரெண்டுமே விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட படம் தான். குறிப்பா என் மனைவி சர்வா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஜனநாயகனை ஜெயிச்சிட்டோம்னு ஒரு உத்வேகத்துல சொல்லிட்டாங்க. ஜனநாயகனை ஜெயிக்கல, ஜனநாயகனோட சேர்ந்து நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு நிரம்பி வழிஞ்ச கூட்டம், அதாவது தண்ணி நிரம்பி வச்சுன்னா பக்கத்து வயலுக்கும் சேர்ந்து பாய்கிற மாதிரி எங்களுக்கும் நிறைய வந்திருக்கு. ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்காம எங்க படத்துக்கு வந்தவங்களும் அதிகம். அதனால 2 பேருமே சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த வகையில ஜனநாயகன் படக்குழுவுக்கு இந்த வெற்றி விழாவில் நாங்கள் வந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பா அன்பே டயனா அந்த ப்ரமோஷன் ஷோக்கு ஆரம்பிச்சப்போ தம்பி நம்பவே மாட்டீங்க யுவராஜ், நீங்க தயாரிப்பாளர்னு பேரை போட்டுட்டீங்க, இது வரைக்கும் ஒரு 24 இயக்குநர்கள் புதுசா கதை சொல்லியிருக்காங்க எங்க நிறுவனத்துல. அதுல 4 பேரு யுவராஜ கதாநாயகனா வச்சு கதை சொல்லியிருக்காங்க. தம்பி அஜய்னு ஒருத்தர் ராஜ்முருகன் சார் அசிஸ்டன்ட் வந்திருப்பாரு நினைக்கிறேன், அவரும் யுவராஜ் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு.
இப்பேற்பட்ட மரியாதை, அதாவது ஒரு நிறுவனத்தை ரொம்ப சீக்கிரம் இவ்வளவு பரபரப்பாக்குனதுக்கு எங்களுடைய வாழ்நாள் நன்றி. மிக குறிப்பா யுவராஜ் பத்தி நான் சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா யுவராஜுக்கு சொல்ற வெற்றி மொத்த பாரி உள்ளிட்ட மொத்த படக்குழுக்கு சொல்ற கிடைச்சிருக்கிற வெற்றி. யுவராஜ் வந்து கடந்த படத்தை முடிச்சுட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூலில் சேர்ந்த படம் அந்த படம். ஒரு வெற்றி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும், குதூகலத்தை கொடுக்கும், ஆடம்பரத்தை கொடுக்கும், திமிரை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முகபாவனையில் தான் அவர் வந்திருக்கணும். ஆனால் அவர் என் அலுவலகம் வந்தப்போ அவர் கண் கலங்கி இருந்துச்சு. ஒரு 100 கோடிக்கான சக்ஸஸ் கொடுத்த எந்த ஒரு பிரதிபலிப்பும் அவர் முகத்தில் தெரியல. அவருடைய அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருந்துச்சு. என்னாச்சு யுவராஜ் அப்படின்னு கேட்டப்போ, பணத்தை விடுங்க சார், பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க தான் பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படணும். எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸி. ஆனால் நிம்மதியாக மனசார்ந்த சந்தோஷத்தோட வாழ்றது தான் கஷ்டம் அப்படின்னாரு. அது ஒரு படத்தில் கூட நான் அப்படி ஒரு வசனத்தை நான் கேட்டதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. சொன்னது மட்டும் இல்லை, அதெல்லாம் விடுங்க சார். பாரி, ஜமா பண்ண பாரி, எனக்கு ஜமா படம் ரொம்ப பிடிக்கும் சார். ஜமா பண்ண பாரி அற்புதமான ஒரு கதையோட வந்திருக்காப்புல. அதை படமாக்குவோம் சார், அதை நோக்கி ஓடுவோம். ஏன்னா பாரி மாதிரியான ஆட்கள் தான் சார் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பசங்க தான் ஜெயிக்கணும். அதனால அந்த படத்தை நோக்கி போவோம் சார் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் ஒரு ஒளிவிளக்கு மாதிரி, ஒரு ஜோதி மாதிரி, ஒரு பெரிய பக்கபலமாக உற்ற துணையாக எங்களுக்கு கிடைச்சவங்க தான் கரிகாலன் சாரோட மனைவி சத்யா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு செயின் போட்டிருக்கணும். உங்கள் 2 பேருக்கு எங்கள் படைப்பை சேர்த்துக்கிட்டதுனால நீங்கள் பரிசளித்து திக்கும் காட வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யுவராஜை வச்சு படம் ஆரம்பிச்சாச்சு. யுவராஜ் மேடம் சார்ந்து 2 பேர் சேர்ந்து மனமொத்த ஆட்களாக இணைஞ்சு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தப்போ ஒரு நண்பர் என்னை அணுகிறாரு. சார், யுவராஜ் சார் வேணாம் சார், எதுக்கு அவர் கூடலாம் இருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஐக்லன் சார் ரூட்டில் ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு. சார், ஒருத்தரை விட்டு 10 பேர் விலகுறாங்கன்னா அப்போ அவர் மேலே தானே சார் தப்புன்னு அர்த்தம். அதனால் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்காதீங்க சார் அப்படின்னாரு. கூடுதலாக நான் மிக மதிக்கிற ஒரு இயக்குனர் என்னை நேரில் அணுகி, இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஒதுக்கவே, நம்ம வேணா படம் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேர் சொன்னப்போ தான் யுவராஜோட கையை உறுதியாக பிடிக்குன்னு நான் நம்பி நின்னேன். முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை எடப்பட ஒரு சம்பவம் போதும். ஆனால் யுவராஜ் நல்ல பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளை, ஈவி இறக்கமான பிள்ளை, எல்லாத்துக்கும் துடிக்கிற பிள்ளைங்கிறதுக்கு 100 சம்பவம் என்னால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தன்மையான தகுதியான படைப்பாளர், தயாரிப்பாளர். மிக குறிப்பான உதாரணம் சொல்ல போனால் அன்பே டயானா தான் செம்ம உதாரணம். அவர் அவ்வளவு தற்சோர்வோட இந்த படைப்பை ஆரம்பிச்சா கூட சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பிச்சாரு, சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சாரு, சொன்ன தேதியில் படத்தை முடிச்சாரு, சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணாரு. ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வர்றப்ப சார் அது நம்மளை பாதிக்காது சார், அது பெரிய படம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு தன்னம்பிக்கையோட ரிலீஸ் பண்ணாரு. பண்ணி இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஆதரப்பூர்வமாக சொன்னார். அப்பேற்பட்ட வெற்றியும் கொடுத்தாப்புல. ஒரு தயாரிப்பாளர் இதை விட வேற என்ன சாதிச்சு காட்ட முடியும் நம்மள? எப்பவுமே தன்னை நம்புற மனுஷன் எப்பேற்பட்ட இலக்கையும் சர்வசாதாரணமாக அடைவாங்க. அதுக்கு யுவராஜ் வந்து செம்ம உதாரணம். நேற்று ஒரு இயக்குனருடைய படம் எனக்கு ப்ரிவியூவில் காமிச்சாங்க. படத்தை பார்த்து முடிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த படத்தை எங்களை மாதிரி ஆட்கிட்டெல்லாம் காட்டுறது வேஸ்ட்டு, முதல்ல கொண்டு போய்ட்டு யுவராஜ்கிட்ட காட்டுங்க அப்படின்னு. ஏன்னா சினிமா, நல்ல சினிமா எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஆனால் அந்த படத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுறது, அதை மீடியாக்கள் மூலமாக எந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் யுவராஜுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். வித்தை தெரிந்த மனுஷன் எப்பேற்பட்ட களத்திலையும் விளையாடலாம், எப்பேற்பட்ட ஆட்களோடையும் போட்டி போடலாம், எப்பேற்பட்ட ஆட்கள் இல்லாமலும் களத்தில் நிற்கலாம். அன்பே டயானாங்கிற படத்தோட வெற்றிங்கிறது எளிய கதைகளை, அன்பான கதைகளை அடைகாத்து வச்சிருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்குமான வெற்றி. நன்றி.